இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு கடைசியில் போய் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபே புரியாது ஏன் சொன்னேன்னு. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது தான் நாங்கள் ஏன் அந்த கட் ஆஃப் சொன்னோம் அப்படின்னு புரியும். அதனால் எங்கள் கூட நாங்கள் என்னென்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஏன் இந்த கட் ஆஃபை சொல்கிறாங்க அப்படின்றது புரியும். ஸோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்டாக நடந்தது. ஸோ போன வருஷத்தோட அனாலிசிஸுமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்கே அந்த எஸ்பிஐ மெயின்ஸ் கட் ஆஃப் எக்ஸ்பைரட் கட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் கிடைக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு கடைசியில் கட் ஆஃப்லாம் பார்த்துட்டு மறக்காமல் கண்டிப்பாக உங்களோட வியூஸை நீங்கள் சொல்லணும், சரிங்களா? ஸோ லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு மட்டும் இல்லை, நாம் போடுற எந்த வீடியோ சரி லைக் பண்ணிவிடுங்க. முக்கியமாக ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஹைப்பும் கொடுத்துருங்க. பிகாஸ் நம்மளோட கண்டென்ட், நம்மளோட டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே ரொம்ப ஒர்த்தாக இருக்குது அப்படின்றது நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வியூஸ் எல்லாமே பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த வீடியோவும் நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஷேருமே நிறைய மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ கூட கட் ஆஃப் போகிற இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம நிறையா மக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஓகே இது கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கொண்டு வரோம். ஸோ போன வருஷத்தோட விஷயங்களையும் அனலைஸும் பண்ணியிருக்கோம், அதையுமே நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோம். எஸ், சார் சொன்ன மாதிரி கிளியராக பாருங்கள். கிளியராக பார்க்காம வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது, உங்களுக்கு தேவையான பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு தேவையான பாயிண்ட் இல்லைன்னும் போது முன்னாடி சொன்னதெல்லாம் பார்க்காம இது இல்லை அது இல்லை ரெண்டையும் சேமாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். கண்டிப்பாக நான் யாரை சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், கிளியராக பாருங்கள், சரியா? கிளியராக பாருங்கள் யாருக்கு என்ன சொல்கிறோம், நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கீங்க. அதாவது நாங்கள் சொல்கிற வியூவில் நீங்கள் ஆவரேஜ் பெர்ஃபார்மராக இருக்கீங்களா, பிகினராக இருக்கீங்களா, இல்லை ரிப்பீட்டராக இருக்கீங்களா, இல்லை எல்லாத்தையும் தாண்டி ஒரு டாப்பராக கிளியர் பண்ண ஸ்டேஜில் இருக்கீங்களா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ போன வருஷம் இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேபிள் போர்டில் ஸோ ஜஸ்ட் உங்களுக்காக நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இந்த டேபிள் என்ன நம்ம ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இயர், இது வந்து டோட்டல் வேகன்சி, இது வந்து ஷிஃப்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலோட கட் ஆஃப். ஸோ ஜென்ரல்ல இருந்து ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 86 பாயிண்ட் சம்திங் 25 சம்திங் வந்தது. அப்புறம் அடுத்தது அப்படியே கொஞ்சம் கம்மியாக தான். ஓகேவா? ஸோ நாம போன வருஷம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 86 ±3 இது சொல்லியிருந்தோம். ஸோ மேக்ஸ் அப்படியே அக்யூரேட்டாக லைக் ஜென்ரலுக்கு 89, ஸோ ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86.25 அப்படின்னு வந்திருந்தது. ஸோ இட் வாஸ் குட். நம்ம போன வருஷமும் நல்லா அனலைஸ் பண்ணியிருந்தோம். சேம் அதே ஒரு டைப்பில் தான் நம்ம இந்த வருஷமும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட வேகன்சி அதிகம்னா என்ன, ஒரு 54 தான் அதிகம். 54 அதிகம். போன வருஷம் பாண்டிச்சேரியில் ஒரு 4 வேகன்சி இருந்தது சார், +4, சரியா? இந்த வருஷம் அதனால பாண்டிச்சேரியில் எழுதுறவங்க அங்கேயே எழுதியிருப்பாங்க. இந்த வருஷம் பாண்டிச்சேரிக்கு இல்லை, ஒன்லி சென்னை மட்டும், தமிழ்நாடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியுமே புதுச்சேரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டியாக எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் காம்படிஷன் அவங்களுக்குள்ளேயும் நமக்கு வந்து. எஸ், போன தடவை 3 ஷிஃப்ட், பட் இந்த தடவை 2 ஷிஃப்ட் தான். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஈஸியா, செகண்ட் ஷிஃப்ட் ஈஸியா? இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷிஃப்ட்லாம் அதிகப்படுத்திட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், பாண்டிச்சேரியில் சென்டர் இருந்தது, பாண்டிச்சேரியிலேயே எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. நம்ம டீம்லேயே இருக்கவங்க கூட எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்கூலில் போட்டாங்க சார். அந்த ஸ்கூல்லாம் ஹை கிளாஸாக இருந்தது, சிஸ்டம்லாம் புதுசாக இருந்தது. ஆனால் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட சைஸ் வந்து சும்மா பேப்பரை கூட வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியல, ரொம்ப சின்னதான டேபிள். ப்ளஸ் வந்து பேப்பரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு A4 ஷீட் கொடுக்காம ஒரு நோட்டில் இருக்கிற பேப்பரை பாதியாக கிழிச்சு கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ ஸ்டாஃப்ஸ் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களை கண்டிப்பா அவங்களுக்கு அப்ரிசியேட் பண்ணி ஆகணும். ரொம்ப அவங்களுக்கு என்ன சொல்றது, நம்ம தேங்க் பண்ணி ஆகணும். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு அந்த பேப்பரே கட்டாது, கரெக்டாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றது, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே சைனே வாங்கலையாம். அப்புறம் வந்து ஜிகே செக்ஷன் போயிட்டு இருக்கும்போது வந்து சைன் வாங்க போனாங்களாம். அவர் ஆஃபீஸர் வந்து எஸ்பிஐலேருந்து வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, சைன் தயவு செஞ்சு வாங்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இப்போ அவங்க இன்டரப்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாம் நல்லா பண்ண மாட்டாங்க, ஃபைனலாக வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவரும் அந்த மாதிரி இருப்பார், கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வாங்கியிருக்காங்க. ஃபைனலாக வாங்கினா என்னாச்சு அப்படின்னா 1.25 தான் அவங்களை சென்ட்ரல்லேருந்தே வெளியே அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடூரத்துக்கு நடுவுலலாம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த அனாலிசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போன மெயின்ஸ் கட் ஆஃப். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்திருப்போம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, ஒரு சான்ஸ் இல்லை 2 சான்ஸ் இருக்கு, 3 சான்ஸ் டோட்டலாக 3 சான்ஸ். ஸோ இது வந்து வந்த கட் ஆஃப், போன வருஷம் வந்த மெயின்ஸ் கட் ஆஃப். ஸோ அப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு ஆர் ஜென்ரலுக்கு, ஸோ ஓபிசி நம்ம சொன்னோம் 86.25, ஸோ ஜென்ரலுக்கு 89. பட் நீங்கள் இது எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸில் இந்த மார்க்குக்கு, இந்த 4 மார்க்குக்கும் நிறைய பேர் போயிருக்காங்க உள்ளார. ஸோ அப்போ கட் ஆஃப் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒர்க்கு ஜாப் அப்படின்னு இல்லாமல், கட் ஆஃப்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 88 ஜென்ரல் கேட்டகரி 88 வாங்கி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன இருந்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரிசர்வ் லிஸ்ட்டில் உள்ளே போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் செகண்ட் ரிசர்வ் லிஸ்ட்லையுமே யாரோ உள்ளே போயிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அந்த கட் ஆஃபை விட ஒரு மார்க் கம்மியாக இருந்தால் கூட
வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே விஷயம் என்னன்னா ஐபிபிஎஸ்ல விடுற மாதிரி ரிசர்வ் லிஸ்ட் விட மாட்டாங்க. ரிசர்வ் லிஸ்ட் கிடையாது. நாமளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டாதான். அதுக்கு தான் நாங்கள் உங்களை வந்து கைட் பண்ணுறோம். கரெக்டாக நாங்களுமே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான என்ன சொல்றது கேட்டகரியில் இருக்கீங்க சார். கேட்டகரி மீன்ஸ் கேட்டகரி வைஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி செலெக்ஷன் இருக்க போது இவ்வளோ மார்க் டிஃபரன்ஸ் தான் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெயிட்டிங் லிஸ்ட்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். எஸ் சார், கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். எஸ் சார், எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 அந்த இது பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்த்துடலாம். ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணிடுறோம் சார். ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் ஜிகே ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் மீன்ஸ் கடைசியாக நடந்த ஏப்ரல் 10 and 12 கம்பேர் பண்ணும்போது இப்போ நடந்து முடிஞ்ச நவம்பர் 21 எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஈஸி தான். அதே மாதிரி 10 and 12 இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது இப்போ நடந்த இங்கிலீஷ் மாடரேட் டு டஃப். கண்டிப்பாக மாடரேட் டு டஃப் தான். குவான்ஸ் சேம் அதே லெவல் தான். 1 or 2 கொஸ்டின் அதிகமாகவே போடுற மாதிரி இருந்தது இந்த டைம். ஓகேவா? அதை கண்டிப்பாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து தான் ஆகணும். ரீசனிங்கும் சேம் தான். லாஸ்ட் டைம் ஓரளவுக்கு மாடரேட்டானது, இந்த டைம் கொஞ்சம் அந்த மாடரேட் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ரீசனிங்ல. எதில் அப்போ நம்ம எந்த செக்ஷனை வந்து போடுற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா எல்லாரும் நார்மலாக எல்லா ஹாஸ்பிட்டலும் அட்டன் பண்ண முடிஞ்ச மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா குவான்ஸ் ரீசனிங். சரியா? கரண்ட் அஃபேர் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா மோஸ்ட்டாக ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்திருக்கு. நாம் படித்தது எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த என்ன சொல்றது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டு படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் படிச்சது ஃபோக்கஸ் பண்ணது எல்லாம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு படிச்சாங்க. ஆனால் அந்த ட்ரெண்டே அப்படியே ஆப்போசிட்டாக கேட்டாங்க. சரியா? ஒன்றும் இல்லை, அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நோபல் பிரைஸு கண்டிப்பாக கொஸ்டின் வரப்போகுதுன்னு தெரியும். காலையில தான் சும்மா படிச்சுட்டு போனேன் சார். கேட்டு வச்சிருந்தாங்க. அதாவது சீஃப் மினிஸ்டர், கவர்னர் அதெல்லாம் கேட்பாங்க. அந்த விஷயத்தையே நம்ம ஆட்கள் மறந்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்றது? ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஷிஃப்ட்ல யூபிஐ ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது அப்புறம் வந்து அமௌண்ட் ரிலேட்டடா ருபீஸ் ரிலேட்டடா கேட்டிருக்கு. இதெல்லாம் பேங்கிங் கொஸ்டின் தானே, ஸ்டாட்டிக்கா இருந்தாலும் பேங்கிங் தானே. நம்ம மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, அதுவே பேங்கிங் கொஸ்டினே கேட்கல அப்படிங்கிறாங்க. அதாவது அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா தொடர்ந்து எக்ஸாம்ஸ் இருக்கு, தொடர்ந்து மெயின்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டினை செட் பண்ணணுன்றது அவங்களுக்குமே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்டாக ஒன்று அப்ரோச் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பேட்டர்ன் நீ படிச்சிருக்கியான்னு பார்க்கறதுக்கு தான் அது. நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணுமா இல்லையா? எஸ். ஓகே சார், நம்ம பேசி ஒன்றும் பண்ண போறதில்ல, எல்லாத்துக்கும் ரெடியா இருப்போம். முன்னாடியே ஷிஃப்ட் 1 நம்ம டைரக்டா நாங்க பெருசா என்ன சொல்றது ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கோமான்னு கேட்டா பண்ணிருக்கோம். ஸ்டில் இந்த கட் ஆஃப் வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். சரி, இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? எவ்வளவு குட் அட்டெம்ப்ட் அவ்வளவுதான் சார் நம்ம பண்ணிருக்கோம். ஜிஏ காமனா நாங்க போடுறோங்க. சரிங்களா? ஜிஏல வந்து இங்க வந்து என்ன சொல்றது 40 போட்டவங்களும் இருக்காங்க, 45 போட்டவங்களும் இருக்காங்க. ஆனா எவ்வளவு அக்யூரேட்டா போடுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. சரிங்களா? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 இருந்து 27 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா அக்யூரசியாவும் போட்டவங்க இதுல இருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் அக்யூரசி. அப்படின்னா 16ல இருந்து ஒரு 24 தான். சரியா? நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க நம்ம பத்தி பேசல. இது வந்து டீசென்டான அட்டெம்ப்ட். இந்த ஏன்னா மாடரேட் பேப்பர் அப்படிங்கிறதுனால. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22ல இருந்து 30 வரைக்குமே போட்டிருக்காங்க. சரிங்களா? அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். 35 கொடுத்துருக்காங்க. அவங்க டாப்பர். நம்ம கிளியர் பண்றதுக்கு இது அக்யூரசியா இருந்தா போதும் அப்படிங்கிற மேட்டரை பத்தி தான் பேச போறோம். சரியா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சேம். ரீசனிங்ல குவான்ஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 22 to 30 தான். அது அட்டெம்ப்ட் நீங்க குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லாம் பசில்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொன்னாங்க. அது உங்களோட கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப தப்பா இருந்திருக்கும். ஒரு சில பிளட் ரிலேஷன்ல போய் எடுத்துட்டு ஒரே ஆன்சர் சேமா வந்து திருப்பி போட்டு பார்த்துருக்காங்க. ஆப்ஷன்ல ஏன் அந்த ஆன்சர் இல்லைன்னா அங்க அவங்களே அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன்ல இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பா இருக்குன்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணி போகல. சரியா? அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எஸ். 78ல இருந்து 110 சார். 101 111 தானே வருது? இல்ல சார், 101. ஆமா சார், 111 தான். 111 தான் கரெக்ட். இது 78 கார்டு தானே? எஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேரியேஷன் இருக்கு. இந்த கரண்ட் அஃபேர்ல தான் இந்த வேரியேஷன் இருக்கு. போட்ட எல்லாமே கரெக்டா இருக்குமான்னு கேட்டா வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 15 அப்படி மாறி இருக்கு. மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க குறையும். சரியா? ஆனா இங்க வந்து அட்டெம்ப்ட் கூட தான், ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா குறையும். சரியா? அதை பார்த்துக்கலாம். இதை ஃபைனலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் 2க்கு பேசிக்கலாம். ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ல நான் கரண்ட் அஃபேரை எதையுமே மாற்ற போகிறது கிடையாது. ஏன்னா படிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. சரியா? சேம் 18 to 27 தான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான். சரிங்களா? இங்கே வந்து 17 to 26. சரியா? அது கண்டிப்பாக 1 or 2 வந்து அதிகமாக போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுன்னா சார், ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கொஞ்சம் வந்து கூட வச்சிருக்காங்க சார். இங்கே 19 to
28. ஓகே சரிங்களா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். ரீசனிங்கு 20 to 28. ஓகே இப்போ இதில் எவ்வளோ வருது? சார் 20 சார், 22 இல்லை 20. 20யா? ஓகே இப்போ இதில் எவ்வளோ சார் வருது? சார் 16 சார். 16, 22, 29, 109 வரும் சார். ஓகே ஓகே சார். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, 6, 8, 4, ரிமைனிங் 2 சார். 4, ஓகே 74 வரும் சார். ஓகே எஸ். ரெண்டுக்கும் வேரியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78லேருந்து 74. இங்கே 78 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கொடுத்தவங்களுமே ஓகே இந்த 78 அக்யூரஸியாக போட்டிருந்தாலுமே பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே இன்பிட்வீனில் அட்டன் பண்ணியிருப்பாங்க, மார்க் இன்க்ரீஸ் ஆகி வரும். சரியா? எஸ் எஸ். ஸோ அப்போ 2 ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 78 to இந்த 74 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ லெவலில் அட்டன் பண்ண அட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருந்திருக்கு. கண்டிப்பாக இதில் நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த அட்டம் தாராளமாக கொடுத்துருப்பீங்க. ஆனால் இது எல்லாம் சேர்ந்து இப்படி தான் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் இருக்காது. ஒரு சில இதில் 32 போட்டிருப்பாங்க, இதில் 29 போட்டிருப்பாங்க, இதுலையுமே 35 வரைக்கும் கூட ஒரு சிலர் போட்டிருப்பாங்க. டஃபாக இருந்தாலும் ஆர்சியெல்லாம் முட்டி மோதி பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி குவான்ஸ்லையுமே நல்லா போடுறவங்க அதில் வெயிட்டேஜ் தூக்கியிருப்பாங்க. இதில் கம்மியாக போட்டிருந்தாலும் இதில் அதிகமாக போட்டிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸில் இருப்பாங்க. சார் நம்ம முன்ன பேசணும்ல, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கும் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கும் ஒரு 15 மார்க் டிஃபரன்ஸ் வர மாதிரி நம்ம பேசியிருக்கோம். ஆமாம். ஸோ மேபி இந்த 15 மார்க் தான் அந்த நார்மலைசேஷன் ஃபேக்டராக இருக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, அதே தான் சார். எல்லாருமே குவான்ஸ் நல்லா போட்டுற மாட்டாங்க, எல்லாருமே இங்கிலீஷ் நல்லா போட்டுற மாட்டாங்க. ஸோ அந்த 15 மார்க் டிஃபரெண்ட் அப்படிங்கிறது அது பாதியாக கூட குறையலாம். ஒரு 7-8 மார்க்காக கூட மாறலாம். ஓகே 15 மார்க் வித்தியாசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் எனக்கு கம்மி தான். ஒரு 7-8 மார்க் தான் 2 ஷிஃப்ட்டுக்கும் சேர்ந்து வரலாம். ஒரு 6 to 7 தான் சார் அதிகபட்சம். என்னை கேட்டால் 6 to 7 தான். ஓகே சரிங்களா? இன்னொரு பாயிண்ட், நம்ம மனசாட்சிக்கு நேர்மையா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா 15 வரலாம். ஏன் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் நல்லா போட்டுக்கணும். ஆனா அந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்டக் ஆயிட்டு இருந்தாங்கன்னா இந்த டைம் மோஸ்டா லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம் இங்கிலீஷை வச்சு தான் கேமே பிளே பண்ணியிருந்தாங்க. எஸ்பிஐ இங்கிலீஷ் ஈஸியா கொடுத்துட்டாங்க லாஸ்ட் இயர் ஓரளவுக்கு. ஸோ அதை வச்சு நிறைய பேர் நல்ல மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இயர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 90+ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறாங்க. அதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. மோர் ஓவர் நாங்க வந்து வளவள கொலன்னு பேசல. ஒரு சில விஷயங்கள் சார் ஆட் பண்ணுவார். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டக்குன்னு கட் ஆஃப் முடிச்சிடறோம். அதான் போன வருஷம் நீங்க சொன்ன மாதிரி இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ஸ்கோரபிளா இருந்தது. பட் இந்த வருஷம் இங்கிலீஷ் வந்து ஒரு மாதிரி நல்லா பண்றவங்களுக்கே அது ஒரு மாதிரி டஃபா ஃபீல் ஆயிருந்தது. கண்டிப்பா. ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஆவரேஜா பண்றவங்களே அந்த அக்யூரசி அப்படின்றது இருக்காது. ஸோ அப்போ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்கிலீஷ்ல மார்க்ஸ் கம்மியாகலாம். சரி, இது நானே பார்த்துருக்கேன் சார். என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, அவங்களுமே எனக்கு ஃப்ரெண்டு தான். ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து இங்கிலீஷ்ல நல்லா பண்ணுவாங்க. அந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கொஞ்சம் கஷ்டமா கேட்டாங்க. அவங்களோட மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவா இருந்தது அப்படின்னா, அதாவது IBPS கிளர்க்ல இது வந்து 20, 21, 22 அந்த டைம்ல ரொம்ப லோவாயிடுச்சு. அவங்களோட மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 13, 14 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த இயர் அவங்களுக்கு மெயினா ப்ளே பண்ணி அவங்கள எக்ஸாமுக்குள்ள கிளியர் பண்ணி கொண்டு போக வச்சது இங்கிலீஷ் தான். 32 மார்க்ஸ். ஓகே சரியா? அப்ப இங்கிலீஷ் ஈஸி. ஸோ அதுதான் மேட்டர். அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஆனா நிறைய போட்டுட்டுலாம் வந்துட்டு இருந்தாங்க. நல்லா போட்டு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஆனா பேப்பர் கஷ்டம் தானே. அப்படின் போது ஆப்ஷன்ஸ் ஏதோ ஒன்று சொதப்பி இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அதனால நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். மற்ற எல்லாத்தையும் கூட சொல்லிடலாம். ஜிஏ கூட வந்து ஆன்சர் செக் பண்ணிடலாம். கான்சன்ட்ரேஷன் கூட எது கரெக்டா போட்டு எது தப்பா போட்டு நம்மளால யோசிக்க முடியும். ஆனா ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் இங்கிலீஷ். சரியா? அதுதான் இந்த இடத்துல மாட்டிருக்கு. ஸோ அதனால அடுத்தது போலாம் சார். சார் இப்போ இன்னொன்று நம்ம நார்மலைசேஷன் அந்த விஷயம்லாம் இருக்கு. இப்போ என்னன்னா இப்போ இங்கே வந்து ஒரு 90% இருக்கிறவரு ஒரு 85 இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க இருக்கிறவர் வந்து அந்த 80%, அதாவது 80 to 85% தான் அந்த 85 இருக்கு. அந்த ஷிஃப்ட்ல இருக்கிறவர் இருக்காருன்னா, ஏன்னா அந்த ஷிஃப்ட் 1 விட ஷிஃப்ட் 2 கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்துல டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. ஸோ அப்போ நார்மலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எடுத்தாங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு மார்க் மேபி கொஞ்சம் ஆட் ஆகலாம். இல்லை செகண்ட் ஷிஃப்ட் பேஸ் ஷிஃப்டா எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாகலாம். பட் இதுல செக்ஷன் வைஸ் நார்மலைசேஷன் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அவன் நார்மலைஸ் பண்ணுவான். ஸோ அப்போ செக்ஷன் வைஸ் நார்மலைசேஷன் இருக்கும்போது இப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம்னா ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகிடும்னு நினச்சிருப்போம். பட் அந்த ஒரு சில இண்டிவிஜுவலுக்கு மார்க் கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்குன்னா செக்ஷன் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தான் அவங்க டஃப்பாக இருந்தாலும் ரொம்ப கம்மியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க் இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ செக்ஷன் வைஸ் நார்மலைசேஷன் இருந்து அப்புறம் ஓவரால் நார்மலைசேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய கட் ஆஃப் வந்து IBPS மட்டும்தான் தர முடியும். நாம ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் தான் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நாங்கள் இந்த டைமும் வந்து கேட்டகரி வைஸ் ஒவ்வொன்றும் சொல்ல போகிறதில்ல. ஓவராலாக ஜென்ரலுக்கு நம்ம சொல்கிறோம். அதுலேருந்து கம்மியாக தான் வரும் எல்லாருக்குமே. சரியா? எவரி இயர் எப்படி கம்மியாக வருதோ அந்த மாதிரி நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஏன்னா எஸ்பிஐ 2 ஷிஃப்டா நடக்குது. இந்த 2 ஷிஃப்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம ஐபிபிஎஸ் பிஓல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஐபிபிஎஸ் பிஓ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டஃபா இருந்த ஷிஃப்ட்டை வச்சு பேஸ் ஷிஃப்ட்டா வச்சு கட் ஆஃப் குறைச்சி விட்டாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லாம் போன டைம் நிறைய அடி வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷிஃப்ட் வரதுக்குலாம் நம்ம மோஸ்ட்டாக மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மட்டும் சொல்லிட்டு போகிறதா சேஃப். அது இல்லாமல் இந்த ஷிஃப்ட் 1ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் நம்ம இந்த நார்மலைசேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். எஸ் சார், அந்த வீடியோ சர்ச் பண்ணி பாருங்க. நார்மலைசேஷன் கோட் தமிழ்னு போட்டிங்கன்னா வீடியோ அதில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். இந்த நார்மலைசேஷன் இன்னமும் நிறைய பேர் அக்யூரசி இருந்தால் மார்க் ஏறும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டக்குன்னு நாங்கள் முடிச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இன்னைக்கு நடந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் ஆர்சி டஃப் தான். சரியா, ஆர்சி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிடையாது. புரியுது. அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல லேக் ஆகிறோமோ அதை போய் கையை வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லேக் ஆகிருக்காங்க. நல்லா போடுறவங்களுமே நல்லா போடாதவங்களுமே. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குவான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்டது செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்கல. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்டுட்டு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணல. அது காரணம் என்னன்னா ஒரு டிஏ ஈஸியாக இருந்திருக்கு, இன்னொரு டிஏ ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லி டிஏ போய் தொட்டு அரித்மெட்டிக்கை போடாமல் உட்காந்துட்டு ஸ்கோரை குறைச்சிருக்காங்க, அட்டெம்ப்டிங் குறைச்சிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல அப்படி பண்ணாம மாத்தி நல்லா பண்ணுங்க. ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் நல்லா பண்ணுங்க. கட் ஆஃப் என்னவா இருக்கும்? எஸ் சார், போட்டுருங்க சார். சொல்லுங்க சார். நீங்க 88 பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகே, எஸ். இருங்க சார், நான் கொஞ்சம் அழகா போட்டுறேன் சார். 88 பிளஸ் ஆர் மைனஸ் 3. சோ உங்களோட வியூஸ் என்ன அப்படின்றதையுமே மறக்காம இப்பவே கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு ஆசை எவ்வளவு? இதை விட கம்மியா வரணுமா, இதை விட அதிகமா வரணுமா? இப்ப யாராவது கட் ஆஃப் வீடியோ இங்க இந்த இடத்துக்கு வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்க என்ன சொன்னோமோ அதை பாருங்க. அதை பார்த்தாதான் உங்களுக்கு ஏன் இதை சொன்னோம் அப்படின்றது புரியும். ஸோ ஏன்னா அந்த 75 டு அந்த 8 80 இதுக்குள்ள இருக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கான அந்த இது. ஸோ அதுல இருந்து ஒரு +7 +6 அந்த மாதிரி தான் ஆட் ஆகுது ஒவ்வொரு வருஷமும் நம்ம அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல இருந்து ஒரு +7 பண்ணோம்னா இல்ல இதுல இருந்து ஒரு +6 பண்ணோம்னாலுமே அந்த 88 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ 88 பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் தான். எஸ், 85ல இருந்து 91 இதுக்குள்ள இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. எஸ் எஸ் கைஸ், பாப்போம். வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சார் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி அந்த லைக் அந்த ஐப்லாம் கண்டிப்பா கொடுத்துருங்க. பாப்போம். நெக்ஸ்ட் அப்டேட்ல நெக்ஸ்ட் கட் ஆஃப் வீடியோ அனாலிசிஸ்ல நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே, பை.